சார், இந்த மாமிச உணவு சாப்பிட்றது வந்து ஹலால் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த உயிர் கொலைன்றதை எப்படி அவ்வளோ எளிதாக பண்ணிடுறீங்க? ஆனால் நீங்கள் சொன்னீங்க மதத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில் வந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கான விடை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில் வந்து அது ஒரு உயிர்னு பார்த்தீங்கன்னா இறைவன் படைப்பில் எல்லாமே ஒன்று தான். அதுவும் உயிர் தான், நம்மளும் உயிர் தான். அது அக்ரிணை, நம்ம உயர்திணை, இந்த பாகுபாடு தான் இருக்கே தவிர மற்ற அதுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படின்ற போது உயிர் கொலை மட்டும் அவ்வளோ எளிதாக பண்ணிடுறீங்க. ஆனால் அதுக்கு பேர் மட்டும் ஹலால்னு சொல்லி வச்சுருக்கீங்க, ஒரு விதிமுறையை கடைபிடிக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு நியாயமானதாக நீங்கள் சொல்கிறீங்க? கனகராஜ் ரொம்ப அழகான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம சொன்னதை வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு மத ரீதியாக நம்ம பேசலை, ஒரு சத்தியத்தை அறிவது, ஒரு உண்மையை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற பார்வையிலேருந்து நியாய நீதி நீங்கள் பேசுறீங்கல்ல. அப்போ நியாய நீதி பேசுறதாக இருந்தால் ஒரு உணர்வுள்ள உணர்ச்சி உள்ள ஆடு மாடு கோழி இதெல்லாம் போட்டு நம்ம வெளுத்து கட்டுறோமே, அதையும் ஹலால்ன்ற பேரில் வேறு நம்ம வந்து செய்கிறோமே, இது வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க அன்பார்ந்த சகோதரர்கள. இப்போ இதில் வந்து இந்த மாமிச உணவு இருக்குல்ல, இந்த மாமிச உணவு இந்த காலகட்டத்தில் கேள்விக்குறியா வந்து ஆக்கப்படுது. என்ன கேள்வி கேட்குறாங்க? இது பாவம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ சமீப காலத்தில் இது என்ன செய்து அதிகரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இப்போ அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு உயிர் இல்லையான்றாங்க. சரி, அப்போ மற்றதுக்கெல்லாம் உயிர் இல்லையா? இப்போ நம்ம நெல் சாப்பிட்றோம்ல, நெல்லுக்கு உயிர் இருக்கா இல்லையா? வெண்டைக்காய்க்கு உயிர் இருக்கா இல்லையா? கத்திரிக்காய்க்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருந்தால் தானே வளரும். உயிர் இல்லைன்னா வளருமா? ஒரு மரம் வளருது இல்லைங்க, வாழை மரம் வளருது, உயிர் இருக்கிறதுனால தானே வளருது. உயிர் இருக்கிறதுனால தான் வாழையடி வாழையாக இன்னொரு வாழை உற்பத்தி ஆகுது. உண்மையா இல்லையா நம்ம சொல்றது? அப்ப அதுக்கும் உயிர் இருக்கு. எந்த அளவுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மரங்கள் தங்களுக்குள்ள என்ன செய்து பேசிக் கொள்ளுதுங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தோப்புக்குள்ள ஒருத்தன் மரத்தை வெட்ட வந்தான்னு சொன்னா அந்த மரங்கள் வந்து அதிர்வுகளுக்கு உள்ளாகுது அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொட்டா செடி வந்து நம்ம தொட்ட உடனே சுருங்குவதிலிருந்து மனிதனுடைய உணர்வுகளை கூட என்ன செய்து விளங்கி கொள்ளுகின்றது அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப உயிரினங்கள் என்று சொன்னால் அவற்றுக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருக்கு தானே? அப்ப அதை நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல. ஒரு கால் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நான் உயிர் வதை செய்ய மாட்டேன், நான் வந்து பல வகைக்கு வந்துடுறேன், வெஜிடேரியனா மாறிடுறேன் என்று சொன்னால் உயிர் இல்லாத ஒன்றை தான் சாப்பிடணும். உயிர் இல்லாமல் எது இருக்கு? கல் மண் இருக்கு. இப்போ அதை நம்மளால சாப்பிட முடியாது. நம்மளால எதைத்தான் சாப்பிட முடியுது? அரிசி, கோதுமை, வாழை, வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அப்போ அந்த வாதமே என்ன ஆகுது? அந்த இடத்துல பொய்யாகி போகக்கூடிய, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக ஆகி போகக்கூடிய காட்சியை நாம பார்க்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, கேள்விக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, அந்த கோழியை பிடிச்சி அறுக்கிறோம்ல, அறுக்கும் போது என்ன செய்ய படப்பட துடிக்கும். அப்ப பார்க்க பாவமா இருக்கு, ரத்தம் வேற வடியுது. 65 பொறிச்சு தட்டில் வச்சா சாப்பிடுறோம், அது வேற விஷயம். ஆனால் அதை அறுக்கக்கூடிய நேரத்துல படப்படன்னு அது துடிக்குதுல, அது துடிக்கிறத பார்த்து ஒரு ஆட்டை அறுத்து போட்ட உடனே கை கால்லாம் அதுக்கு இழுக்குது. அப்ப இப்படிலாம் ஒரு சித்திரவதை பண்ணி அதை நம்ம சாப்பிடணுமா? ஏன் அதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் இந்த ஹலாலுங்கிற ஒரு முறை இருக்குல்ல. இது வந்து அந்த ஒரு பிராணி இருக்குல்ல, அது கோழியா இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், அதை அறுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, முகமது நபி அவர்கள் சொல்றாங்க, கத்தியை வந்து நீங்க கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய குரல் வலை இருக்குல்ல, எதுக்கு சுவாசம் போகுமோ அதுவும் இரத்த குழாயும் ஒரே நேரத்தில் அறுபடக்கூடிய வகையில ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் என்ன செய்வாங்க, அதை கட் பண்ணுவாங்க. அப்போ மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை கட்டாயம். மூளை தானே வலியை வந்து உணர்றது. வலியை உணர்றது எது? தோல் வழியாக அந்த நரம்புகள் என்ன செய்யும், மூளைக்கு சிக்னல் அனுப்புதுல. அதை ஹலால் முறையில் கட் பண்ணும் போது அந்த மூளைக்கு வலியை உணரக்கூடிய தன்மை இல்லாம போகுது. அப்ப அந்த உயிரினம் வலி வேதனை இல்லாத நிலையில வந்து மரணிக்குது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு பரவச நிலையை அடைகின்றது. அப்படிங்கிறது வரைக்கும் பெரிய பெரிய கேம்பிரிட்ஜ் போன்ற யூனிவர்சிட்டியில இந்த ஹலால் முறை குறித்து என்ன செய்யறாங்க, ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க. உயிரினங்களை பல வகையிலும் உலகத்துல வந்து சாப்பிடுறாங்க. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறதுன்னு வாங்கல்ல, வழக்கத்துல இருக்குல்ல. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கூட்டமா கோழி இருக்குங்க, அதை என்ன செய்வாங்கன்னா கள்ளத்துக்கு அடிப்பாங்கல்ல. அதை அடிச்ச உடனே என்ன செய்யணும், செத்துரும். இப்ப அதை வச்சு குழம்பு வச்சிருவாங்க. கதவு இடுக்குல வச்சு கோழியை நசுக்குவாங்க, கழுத்தை வந்து முறுக்குவாங்க. கோழியை கையில பிடிச்சி கோழியை என்ன செய்வாங்க, கழுத்தை பிடிச்சி திருவுவாங்க.
பலி கொடுக்குறன்ற பேர்ல ஆட்டுடைய கொதவலைய பல்லால பிடிச்சு கடிப்பாங்க. இது எல்லாம் அதை பெரிய அளவுக்கு துன்புறுத்தக்கூடியது, உயிர் வேதனை செய்யக்கூடியது. இறைவன் உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்க சாப்பிட போறீங்கன்னு சொன்னா அதுக்கு வேதனை கொடுக்காத வகையில் என்ன செய்யுங்க, இறைவனுடைய பெயரை சொல்லி அதை நீங்க என்ன செய்யுங்க, அழகான முறையில் அறுத்து அது உயிரெல்லாம் அடங்கினதுக்கு பின்னாடி அதை முறைப்படி நீங்க சாப்பிடுங்க என்று இறைவன் என்ன செய்யறான், திருக்குறான்ல நமக்கு அனுமதி கொடுக்கின்றான். இதை முகமது நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலாக கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப நடைமுறையில் நீங்க பாருங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் நாங்க கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு நாங்க இனிமேட்டு கறி சாப்பிட, கோழிக்கறி சாப்பிட மாட்டோம், ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டோம்னா வெங்காயம் தக்காளி ரேட்லாம் எப்படி இருக்கும்? இப்போ இன்னைக்கு எவ்வளோ வெங்காயம் கிலோ? 50 ரூபா. இப்போ நாங்கள்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். எதை பேலன்ஸ் பண்ணுறோம்? எப்போ நீ ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் சாப்பிடு, நாங்கள் ஒரு நாள் கருவாடு சாப்பிட்றோம். அதனால என்ன ஆகுதுனாக்கா மார்க்கெட்டில் வந்து ஒரு நிலைத்தன்மை இருக்குது. எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட்றோன்னு வந்துட்டாக்கா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுடைய விலை என்னாகும், கடுமையாக ஏறும். இது ஒன்று. அப்போ ஒரு சமநிலை இல்லாத சூழல் வந்துடும். ரெண்டாவது பாருங்க, இப்போ கோழி அறுத்தெடுத்து சாப்பிட்றோம்ல, கோழி எதாவது கம்மியாயிடுச்சா? ஆட்டை அறுத்தெடுத்து சாப்பிட்றோம்ல, புளியை வந்து யாரும் அறுத்து சாப்பிட்றது இல்லை, ஆனால் புளி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆடை அறுத்தெடுத்து சாப்பிட்றோம்னு ஆடு எண்ணிக்கை குறையுதா கூடுதா? நாட்டுடைய மக்கள் தொகை ஏறுது. ஒரு நேரத்தில் இந்தியாவில் 30 கோடி பேர் இருந்தோம், இன்னைக்கு 140 கோடி பேர் இருக்கிறோம்ல. நாளுக்கு நாள் நம்ம மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பேர் கறி திங்கிறாங்க, இதுல 3/4 பேர் கறி திங்கிறாங்க. அப்ப ஆடுலாம் எங்க எப்படி வந்து உயிரோட வருது? எங்க வானத்துல இருந்து ஆடு குதிக்குதா? மனிதன் எதையெல்லாம் சாப்பிடுவானோ அதை அவனே பராமரித்து வளர்ப்பான். அவன் தான் ஆடை வளர்க்குறான். அவனுக்கு தேவை என்று இருக்கிறதுனால ஆடை வளர்க்குறான், பராமரிக்கிறான், தீனி போடுறான், பண்ணை வச்சு பெருக்கிறான். கோழி அவன் சாப்பிடுகின்ற காரணத்தினால் கோழியை பண்ணை வச்சு பராமரித்து பெருக்குகின்றான். அவன் சாப்பிட வேணாம்னு ஒரு முடிவு எடுத்தான்னு சொன்னால் என்ன ஆகும்? யார் ஆடை வளர்ப்பா? நான் சாப்பிட்றதா தான் நான் ஆடு வளர்க்குறேன். இப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஆடு வளர்ப்பனா? ஆடை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? பால் கறந்து டீ போட்டு குடிக்க முடியுமா? மாட்டில் தான் பால் நல்லா வரும். இப்போ எதுக்காக நான் ஆடு வளர்க்கணும்? ஆடு வளர்க்க வேண்டிய அவசியமே வராது. அப்ப ஆடை வந்து பராமரித்து வளர்க்குவதனால தான் என்ன செய்யுது, அந்த ஆடு இனமே பாதுகாக்கப்படுகின்றது, கோழி இனம் பாதுகாக்கப்படுகின்றது, கோழி இனம் பல்கி பெறுகின்றது. நாட்டில் சமமான வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கிறதுனால தான் ஒரு சமநிலை நிலவுகின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, ஓகே. இந்த பனி பிரதேசங்கள்லாம் போகிறோம்ல, பனி பிரதேசங்கள், அங்கே வந்து கத்திரிக்காயும் கிடைக்காது, வெண்டைக்காயும் கிடைக்காது, ஆடும் கிடைக்காது, கோழியும் கிடைக்காது, ஒன்லி மீன் தான் கிடைக்கும். இப்போ அவங்க என்ன செய்யணும்? ஒரு சட்டம் சொன்னால் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணுமா இல்லையா? இஸ்லாம் என்பது உலகத்துக்கு முழுவதுக்கும் ஒரு சட்டம் சொல்லுது. இப்போ நான் பனி பிரதேசத்தில் நான் வாழ்கிறேன், அண்டார்டிகாவில் இருக்கிறேன். இப்போ நான் என்ன அரிசி சாப்பிட்றதா, கோதுமை சாப்பிட்றதா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்ன சாப்பிட முடியுமா? அங்கே கிடைக்குமா? அவன் எதை மட்டும் தான் சாப்பிட்றான்? அவனுடைய பிரதான உணவு என்னங்க? மீன் தான். இப்போ மீனுக்கு உயிர் இல்லையா? அப்போ எப்படி மீனை சாப்பிட்றது? இது ஒரு கேள்வி. உயிர்வதை செய்யக்கூடாது என்று சொன்ன ஹிட்லர் இருக்கான்ல, ஹிட்லர் பியூர் வெஜிடேரியன், தெரியுமா உங்களுக்கு? ஹிட்லர் இருக்கான்லங்க. ஏன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நல்லவங்கன்ற ஒரு பார்வை வேற இருக்கு. வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வெஜிடேரியனிசம் ஒன்று உருவாக்குறாங்க. வெஜிடேரியனாக இருந்தால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கறிமீன் சாப்பிட்றவங்க பார்த்தோன்னா கரடு முரடாக இருப்பாங்க, அவங்க கெட்டவங்கன்ற மாதிரி ஒரு தத்துவத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ ஹிட்லர் யாரு? பியூர் வெஜிடேரியன். லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்சான். வெஜிடேரியனாக இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லவனாக மாறிட முடியாது என்பதற்கு ஹிட்லர் வந்து ஒரு பெரிய உதாரணம். சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த டிசம்பர் மாதம் கொசு அதிகமாக வீட்டில் சுற்றுதில்ல, கொசுக்கு உயிர் இருக்கா இல்லையா? கொசுக்கு அம்மா அப்பா இருக்குதா இல்லையா? கொசு குட்டி போடுதா இல்லையா? அந்த கொசுவை ஆல் அவுட் வச்சு நம்ம கொள்றோம், இது சரியா? அதுக்கு உயிர் இருக்குல்லங்க. இப்போ கொசுவை ஏன் கொள்றோம்? என்னை வந்து கடிக்குது, என்னை வந்து கடிச்சா என்ன செய்வோம்? கொள்ளுவேன். பாம்பை ஏன் கொள்றோம்? நீ என்னை வந்து கடிக்கிற, அதனால நான் கொள்றேன். வயிற்றுல குழந்தைக்கு பூச்சி வருது, பூச்சியை இப்போ நான் கொள்றேன். எனக்கு என்ன செய்யுது? தொல்லை கொடுக்குற கொள்றேன். கேன்சர் கிருமின்னு ஒன்று இருக்கு, அதுவும் உயிர் தானேங்க. அதை கீமோதெரப்பி கொடுத்து தானே கொள்றோம், அதுவும் உயிர் தானே. உயிராக இருக்கக்கூடிய ஒன்றை எனக்கு தொல்லை தரும் என்று சொன்னால்
தக்க காரணம் கிடைக்குது. இந்த காரணத்துக்காக இந்த உயிரை நான் கொல்லுகின்றேன் என்று நாம் ஏற்றுக்கிறோம்ல, எல்லாரும் ஏற்றுக்கணும். இது யாருமே என்ன செய்ய மாட்டோம், விதண்டாவாதம் பண்ண மாட்டோம், எல்லாருமே ஏற்றுக்கிறோம். அப்போ இதே மாதிரி உணவுக்காக வீணா சும்மா நிற்கிற ஆட்டை பிடிச்சி கொடுமைப்படுத்துறது இல்லை. எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும், உடம்புக்கு புரோட்டீன் வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, உணவுக்காக சாப்பிட்டுக்க என்று இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு அனுமதியை கொடுக்குது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அவையில் கூட 95% பேர் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். எல்லாருமே வெஜிடேரியனுக்கு மாறுவதுங்கிறது ஒரு சரியான தத்துவமாக இருக்காது அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யுது, உலகத்துக்கு பறைசாற்றுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.